Assalamualaikum. என் பேர் ஃபாத்திமா நுஷ்ரா. நான் குருநாகலையில இருந்து வரேன். முபி சலூன் அகாடமில எத்தனை மாசம் நீங்க கோர்ஸ் படிச்சீங்க? நான் முபி சலூன் அகாடமியில 6 months கோர்ஸ் பிரைடல் ட்ரெஸ்ஸிங் கோர்ஸ்ல தான் படித்தேன். இந்தியோட கோர்ஸ் முடிஞ்சு எங்களோட கிராஜுவேஷன் நடக்குது. 6 months கோர்ஸ் படிச்சீங்க. இந்த 6 months நீங்க அந்த கொடுத்த மணிக்கு நல்லா படிச்சேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. முபி மிஸ் பத்தி ஸ்பெஷலாவே சொல்லணும். மிஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. நாங்க எனி டைம் எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே, எங்களுக்கு எந்த ஒரு டவுட் வந்தாலுமே மிஸ் வந்து அதை அழகா எங்களுக்கு புரிய வைப்பாங்க. எங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை நாங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் முபி மிஸ் அண்ட் முபி சலூன் அண்ட் அகாடமி தான். முபி சலூன் அகாடமில ஏதாவது இந்த 6 monthsல ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்து அது சொல்லி தராம ஒரு நாளாச்சு இருந்து இருக்கிறாங்க? கண்டிப்பா இல்ல. எனக்கு பர்சனலி வந்து எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் நான் வந்து மிஸ் கிட்ட கேட்குற டைம்ல உடனே மிஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லா எங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் உள்ளுக்கு போறோம். நீங்க கொடுத்த மணிக்கு இது ஒரு வர்த்தான கோர்ஸ் நினைக்கிறீங்க? கண்டிப்பா. நான் கொடுத்த மணிக்கு மிஸ் எனக்கு நல்லாவே படிச்சு தந்தாங்க. இது நாங்க கொடுக்குற மணிக்கான வர்த்தான ஒரு கோர்ஸ்ன்றதை நான் கேரண்டி பண்றேன். இன்னைக்கு உங்களுக்கு கிராஜுவேஷன் நடக்குது, அது கிராண்டான முறையில நடந்து கொண்டிருக்குது. இந்த கிராஜுவேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியான சந்தோஷமா இருக்குது. முபி சலூன் அண்ட் அகாடமி அதை வந்து நல்லாவே கிராண்டா கிரியேட்டிவ் சொல்யூஷனோட சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. சரியான எக்ஸைட்டடா இருக்கிறோம் அது வந்து நாங்க அட்டெண்ட் பண்றதுக்கு. பொதுவா கிராஜுவேஷன் எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா இதுல கிராண்டா இன்னொரு விஷயம், ஒரு ஆர்டிஸ்ட் மூலமா அது ஆக்டர் சிம்ரன் வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எங்களுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மிஸ் தந்தது. மிஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு சிம்ரன் மேம எங்களுக்காக வேண்டி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும்னு விஷ் பண்றேன். ஓகே, லாஸ்டா இவ்வளவு அழகான முறையில் உங்களுக்கு 6 months படிச்சு தந்து அழகான முறையில் கிராஜுவேஷன் நடக்கும் போது உங்களுக்கு படிச்சு தந்த மிஸ்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்யூ ஸோ மச் மிஸ். எப்போவுமே உங்களே நாங்கள் நிறைய லவ் பண்ணுவோம். எங்களோட வாழ்க்கையில உங்களே மறக்கவே மாட்டோம். ஏண்டா இன்றைக்கு நான் பர்சனலி எந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறேன்டா அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் சொல்லி தந்த உங்களோட படிப்பு. எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். Hi everyone, this is Anzi and I'm here for the graduation from Mubi Salon. So I have been working with Miss Nushra, who is having a bridal salon, Bridal by Nushi, and working with her was a great opportunity and also a very good experience because how she handled me, how she had all my like all the makeups and all the do and don'ts. It was very easy to handle and I wish her a very good success in future and thanks to Mubi Salon for choosing me as a model. Assalamualaikum. நான் கல்புரையிலிருந்து வரேன். ஃபாத்திமா ஜீனியா. நான் வந்து மிச்சம் தூரத்துலேருந்து வரேன். ஆனால் இந்த முபி சலூன் அகாடமிக்கு வந்த டைம்ல இருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இது வந்து கிடைச்ச மாதிரி நல்லா மேக்கப் எல்லாம் சொல்லி தருவாங்க. நல்ல டேலண்டான டீச்சராக முபி மிஸ்ஸாக தான் இருக்கும். கல்புரையில சாதாரணமாக வரப்போனால் ஒரு 4 hour மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து இந்த அகாடமி வந்து நல்லா செய்யறதுனால தான் அவங்க அகாடமியை தேடி வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு காரணமே. நல்லா சொல்லி தருவாங்க, நல்ல இறக்கமா ஒழுக்கத்தை படிக்க தருவாங்க. எல்லாமே மேக்கப் மட்டும் இல்லாம எல்லாமே சொல்லி தருவாங்க. 6 months படிக்கிறீங்க, எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா அந்த டைம்ல கிளியர் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் குறைக்க சொல்லி தராங்க? இல்ல அவங்க எல்லாம் நல்லா கிளியர் பண்ணுவாங்க. நின்று சொல்லி தருவாங்க, கிட்டக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா பண்ணி தருவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு கிராண்டான ஒரு கிராஜுவேஷன் நடக்குது. எல்லாரும் மனுங்க நடக்கிற கிராஜுவேஷனா எல்லாமே இந்திய ஆர்டிஸ்ட் மூலமா ஆக்டர் சிம்ரன் வந்து உங்களுக்கு உங்களோட கிராஜுவேஷனை வழங்குறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க எங்களோட முபி மிஸ் வந்து எங்களை ஃபேமஸ் ஆக்கணும்னு சொல்லித்தான் ஆக்டர் எல்லாம் கொண்டு வந்து இந்த இது ஷோ எல்லாம் எடுக்கிறது வந்து எங்களை ஃபேமஸ் பண்ணணும் காரணத்துக்காக வேண்டிதான். லாஸ்டா இந்த கிராண்டான கிராஜுவேஷன் அழகான முறையில் செஞ்சு உங்களுக்கு டீச் பண்ணி இவ்வளவு செஞ்சவங்களோட மிஸ்ஸுக்கு, அதாவது முபி சலூன் அகாடமிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வார்த்தையால் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ படித்தோமோ அவ்வளோ படிச்சிருக்கோம். அதை விட நான் எங்களுக்கு சொல்லி தந்திக்கு ரொம்ப நன்றி மிஸ். எங்களுக்கு இதெல்லாம் படித்து நாங்கள் இவ்வளோ நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே நீங்கள் தான். அதுக்கு ரொம்ப நன்றி மிஸ். ஹாய், வணக்கம். ஐ எம் ஜஸ்டின் ஆஜன். ஸ்டைலிங் முபி சலூன் அகாடமியில் நான் 6 month கோர்ஸ் படிக்கிறேன். இவங்க என்னோட மாடல்.
6 months படிக்கிறீங்க நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கிறீங்க ஆன்லைன்லயே பிசிக்கல் மூலமா படிக்கிறீங்க நான் ஆன்லைன்ல தான் படிக்கிறேன் 6 months ஆன்லைன்ல படிக்கிறீங்க என்ன மாதிரி அவன் சொல்லிட்டாங்க உங்களுக்கு சொல்லிட்டாங்க அன்னைக்கு எனக்கு வந்து நான் முன்னாடி ஒரு இடத்துல படித்தேன் நான் அது வந்து எனக்கு வந்து அவ்வளவா எனக்கு புரியலை ஆனால் ஆன்லைனில் தான் படித்தேன் நான் ஆனால் எனக்கு 100% நான் சொல்வேன் ரியலி குட் நல்லா எனக்கு புரிஞ்சுது எல்லாமே சிக்னல் ட்ராப் ஃபார்ம் அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க படிச்சீங்கன்னா இந்த 6 months இல்லாட்டி அதுதான் சிக்னல் நிறைய பிரச்சனை இருந்துச்சு பட் ஓகே அவங்க எனக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜஸ்டினா நீங்க இது பண்ணுங்க உங்களுக்கு ஓகேயா இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணினாங்க பிசிக்கல்ல கூட ஒரு क्वेश्चन ஐ மீன் ஒரு டவுட் இருந்தா கூட கிட்ட இருந்து கேட்கலாம் ஆனா ஆன்லைன்ல மூலமா நீங்க படிக்கும் போது அந்த டவுட்ஸ் அந்த டைம்ல கிளியர் பண்ற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குது நான் நிறைய டைம் வந்து நிறைய क्वेश्चन கேட்பேன் மேம் வந்து சலிச்சிக்காம சொல்லுவாங்க ஜஸ்டினா உங்களுக்கு என்ன கேள்வி தோணுதோ அதை மட்டும் நீங்க என்கிட்ட கேளுங்க நான் கோவிக்காம உங்களுக்கு சொல்லி தரேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதாவது ஸ்டடி டைம் மட்டும் தான் இந்த விஷயங்களை சொல்லி தருவாங்க இல்லாட்டி இல்ல நீங்க எனி டைம் கேட்டா அவங்க சொல்லுவாங்க எனக்கு நான் வந்து நைட் ஒரு 10:30 அப்படி கால் பண்ணி கேட்டாலும் அவங்க வந்து சலிச்சுக்காம சொல்லுங்க ஜஸ்டினா அப்படின்ற மாதிரி நல்லா கதைப்பாங்க ஐ மீன் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களோட கிராஜுவேஷன் இன்னைக்கு கிராண்டான முறையில் நடக்குது ஒரு அழகான பிரைடல் வந்து அழகான செஞ்சுக்கிறீங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒரு நான் சிச்சுவேஷன்ல நிற்பேன்னு எனக்கு என்ன சொல்றது ஐ எம் சோ ஹாப்பி இன்னைக்கு அவங்களோட அழகான முதல் கிராண்டான ஒரு கிராஜுவேஷன் அவங்க 6 months படிச்சு அந்த டீச்சிங் படித்த அந்த மிஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன சொல்ல விரும்புறீங்க எனக்கு வார்த்தையால சொல்ல ஒன்றும் இல்லை ஆனா ரொம்ப தேங்க்யூ மேம் ஐ எம் ஸோ ஹாப்பி தேங்க்யூ ஹாய் ஐ எம் ஷாலினி நான் கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் ஜஸ்ட்னா என்னோட சோஷியல் மீடியா டிக்டாக் மூலம் தான் எனக்கு கண்டக்ட் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராம் ஒன்று இருக்காக்கா அவர் வந்து உங்களால் இந்த ஷோ பண்ணி தர முடியுமான்னு நானும் ஓகே சடனாக ஓகே சொல்லிட்டேன் இவங்க மேக்கப் பார்க்கல செக் பண்ணலை எதுவுமே சொல்லலை மூவி சலூன்னு சொன்னாங்க மற்றது இப்படி ஷோ உண்டு நான் ஃபைனலுக்கு செய்ய போகிறேன் அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் அவங்க பண்ணுவாங்க இவங்களால முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல நானும் சரி ஓகே எந்த ஒரு கொஷின்ஸும் கேட்கல அக்கா என்ன ஐடியா இருக்குது ஃப்ராக் பண்ணுவோமா லெஹங்கா பண்ணுவோமா சாரி பண்ணுவோமா எல்லாமே அவங்க ஒன்றாவே கேட்டு எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணியிருக்காங்க பட் இப்படி ஒரு அவுட்புட் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை பட் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இது இப்போ காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும் போதே மேம்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதே எனக்கு ஹாப்பியாக இருக்குது ரிசல்ட் எப்படி வரும்னு எனக்கு தெரியல பட் இவ்வளவுமே போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் லெவலுக்கு போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் மூவி சலூன்ஸ் இப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் இன்னும் மேலே கொண்டு வரணும்னு என்னோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ அஸ்ஸலாமு அலைக்கும் என் பேர் சஜ்னா நான் கொட்ராமுலையிலேருந்து வரேன் ஸ்டைல்ஸ் அண்ட் மூவி சலூன் அகாடமியில் தான் என்னோட கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைனில் செஞ்சுக்கிட்டு போகிறேன் ஆன்லைன்ல நீங்க படிக்கும்போது எது உங்களுக்கு டவுட்ஸ் என்ன படிச்சுட்டாங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே சாட்டிஸ்ஃபைடாக அவங்க எங்களுக்கு சொல்லி தந்தாங்க கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லான கோர்ஸ் என்று செல்லிலும் ரியலி மீன்ஸ் லாட் டு பி ஹானஸ்ட் அவங்க நல்லா சொல்லி தந்தாங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணினாங்க நல்லா சொல்லி தந்தாங்க தேவையான மட்டும் நாங்கள் அவகிட்ட டவுட்ஸ் கேட்டிக்கு அவள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நல்லா சொல்லி தந்தாங்க 6 months கோர்ஸ் படிச்சிக்கிறீங்க இந்த 6 monthsல ஃபர்ஸ்ட் டேல மார்னிங் டைம் 9 o'clock 9 o'clock சரி ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்ல டிலே ஆகி ஸ்டார்ட் ஆயிடுச்சா நோ அவ சென்னா ஆன் டைம் she is starting the course I mean she is starting the class on time so அதுல எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் படிக்கும்போது சம்டைம் கவரேஜ் இஷ்யூ இல்லாட்டி ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்த டைம் அந்த டைம்லயே உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கோ இல்ல ரெக்கார்டிங் மூலமா கண்டு படிச்சு தந்தீங்களா Yeah, she is providing us recording அப்படின்னா இப்போ நாங்கள் என்ன சரி மிஸ் கிளியர் இல்லை அப்படி என்ன செய்யணும்னா இமீடியட்டாக அவள் கேமரா ஆன் பண்ணி அவரோட அசிஸ்டன்ட் அவங்களுக்கு வீடியோ எடுத்து எங்களுக்கு அதை சென்ட் பண்ணுறாங்க இந்த 6 month கோர்ஸும் நீங்கள் பெனிஃபிட்டாக உங்களுக்கு கொடுத்த காசுக்கு வேர்த்தான ஒரு படிப்பு நினைக்கிறீங்கன்னா அது வேர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை வேர்த்துன்னு எனக்கு கம்ப்ளீட்டாக அவங்களே லைவாக சொல்லி தந்து அதனால தான் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு வந்து இப்படி செஞ்சுருக்கிறோம் ஸோ உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கி மிஸ்ஸுக்கிட்ட படித்ததில் ஸோ தேங்க்ஸ் அலாட் இன்னைக்கு உங்களோட கிராண்டான முதல்ல கிராஜுவேஷன் நடக்கும் போது நீங்கள் அழகான ஒரு பிரைடை உருப்பாட்ட வைக்கிறீங்க அவங்க உருப்பாட்ட போல அவங்களை எந்த பண்ண போல அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்களும் அவங்க
அவங்களுக்கும் ஓகே. என்னென்ன மூவி மிஸ்ட கிளாஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னு தெரியும், மூவி மிஸ் எப்படின்னு தெரியும், அவங்க எப்படி டேலண்டட் தெரியும். ஸோ எவ்ரி திங் இஸ் சாட்டிஸ்ஃபைட் போத் ஆஃப் அஸ். ஸோ டு பி ஹானஸ்ட் தேங்க்ஸ் அ லாட். இப்போ கிராண்டா நடக்க போகிறது உங்களோட கிராஜுவேஷன் சிம்ரன் வராங்க, அவரோட மூலமா நீங்க ஒரு அவார்டோ சர்டிஃபிகேட் பெற்றுக்கொள்ள போறீங்க. எப்படி ஒரு நினைக்கிறீங்க இந்த அகாடமி என்ன சொல்ல விரும்புவீங்க? ரியலி நர்வஸாக இருக்குது. என்னென்ன சிம்ரன் மேம் வராங்க, மற்ற மூவி மிஸ்டர் இந்த அகாடமியால் இது நடக்க போகுதுன்னு கூட ரியலி நர்வஸ் ஆகிக்குது, ஹாப்பி ஆகிக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுக்கு தேங்க்ஸ் அ லாட். හලෝ මම දිරණ වීරසිංහ මම අද මේ ෂෝ එකට ඇවිත් ඉන්නේ. මගේ බියුටිෂියන් තමයි මේ ඉන්නේ. මෙයා මාට සපෝට් එකක් දුන්නා මට ඇත්තටම. ඒ කියන්නේ මාව ලස්සන කරන්න ඕනේ හැම දෙයක් අරගෙන ඇවිල්ලා තිබ්බා. හැම විදියකම මෙයා මාව ලස්සන කරා. තව ඉතින් ඉදිරියට මෙයාට වැඩ කටයුතු කරගෙන යන්න මම සුබ පතනවා. ஹாய், என் பேர் ஷஃப்னா. நான் வெள்ளம்பிட்டியிலேருந்து வரேன். நான் ஸ்டைல்ஸ் மூவி சலூனில் படித்தேன். ஸ்டைல் மூவி சலூன் அகாடமியில் என்ன மாதிரி படிச்சு தந்தாங்க? எத்தனை மாதம் கோர்ஸ் படிச்சீங்க? 6 month கோர்ஸ் படித்தேன். நல்லா படித்து தந்தாங்க. இந்த 6 month கோர்ஸில் எதுவும் உங்களுக்கு டவுட் இல்லை அந்த டைமில் கிளியர் பண்ணுவாங்க, இல்லை குறைக்கு சொல்லித்தாரு அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க? இல்லை, நல்லா உடனே டக்குன்னு கிளியராக சொல்லிடுவாங்க. நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் முக்கியமான படித்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? எனக்கு பியூட்டிஷியன் என்றாலே விருப்பம். ஐசோட்டின் எனக்கு எல்லாமே விருப்பம் தான். லாஸ்ட்டாக உங்களுக்கு கிராண்டான இந்த கிராஜுவேஷன் நடக்குது, அதுவும் இந்தியாவிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இறக்கி அது மூலமாக உங்களுக்கு கிராண்டாக நடக்குது. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ சொல்கிறேன் ஸ்டைல்ஸ் மூவி சலூன் அகாடமிக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஆயிஷா. நான் வெளிகமையிலேருந்து வரேன். மூவி சலூன் அகாடமிலேருந்து தான் இங்கே படித்து நிற்கிறேன். மூவி சலூன் அகாடமியில் நீங்கள் ஃபிசிக்கல் மூலமாக படிச்சீங்க, ஆன்லைன் மூலமாக படிச்சீங்க? ஃபிசிக்கல் மூலம். ஃபிசிக்கல் மூலமாக படிக்க போகல சொந்த டைமுக்கு அந்த கிளாஸ் நடக்குமா, இல்லை டிலே ஆகிற மாதிரி இருக்குமா, என்ன மாதிரி? இல்லை, சொந்த நேரத்தில் நடக்கும். ஓகே, அவன் படிச்சு தர விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தருவான், இல்லை சம்டைம் டவுட்ஸ் இந்த அந்த டைமில் கிட்ட வந்து சொல்லி தருவான், இல்லை தூரத்துலேருந்து சொல்லி தருவான், அந்த மாதிரி எதுவும்? இல்லை, புரியுற மாதிரி படித்து தருவாங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிட்ட வந்து சொல்லி தருவாங்க தனியாக. டோட்டலாக நீங்கள் எத்தனை மாதம் இந்த படிச்சுக்கிறீங்க? 4 months. 4 months. இந்த 4 monthsல வந்து இன்னைக்கு கிராஜுவேஷன் எடுக்கிறீங்க. இந்த கிராஜுவேஷன் எடுக்க நீங்கள் வந்து படிச்சதுல முக்கியமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நல்ல சொல்லி தருவாங்க. என்ன டவுட் இருந்தாலும் கிட்ட வந்து சொல்லி தருவாங்க. உங்களுக்கு கிராண்டான ஒரு கிராஜுவேஷனோட இந்தியாவில் இந்த ஒரு ஆர்டிஸ்ட் மூலமாக உங்களுக்கு இந்த கிராஜுவேஷன் நடக்குது, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஃபீல் பண்ணுறேன். எங்கேயும் வந்து இது மாதிரி கிராண்டாக நடக்கிறது இல்லை, இங்கே நல்லா நடக்கிறது. நான் ஆன்லைனில் பார்த்து தான் இவங்கள்ட்ட வந்தேன். மூவி சலூன் அகாடமியில் டிரெக்டருக்கு என்ன சொல்ல வருது? தேங்க்யூ மிஸ். நல்ல படித்து தந்தீங்க. நல்ல குறைசனமாக இருந்துச்சு இந்த படிப்பெல்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐம் நஃப்லானா ஃபாயிஸ். ஐம் ஃப்ரம் அக்லுகம. நான் வந்து மூவி சலூன் ஸ்டூடெண்ட் உண்டு. இன்னைக்கு மூவி சலூன் அகாடமியில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தனை மாதம் படிச்சுக்கிறீங்க? நான் கிட்டத்தட்ட 1 year படிக்கிறேன். இந்த 1 yearல வந்து அவங்க ஃபிசிக்கலாக சொல்லி தந்தாங்க, இல்லை ஆன்லைன் மூலமாக நீங்கள்? இல்லை, நான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டூடெண்ட் தான். ஓகே, நீங்கள் ஃபிசிக்கலாக படிக்கும்போது உங்களுக்கு எதுவும் டவுட்ஸோ இல்லாட்டி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க வரும்போது நினைச்சீங்கன்னா இவ்வளோ நல்லா படிச்சு தருவாங்க? இல்லை, நான் உண்மைக்கும் இப்படி நினைக்கல. ஆனால் என்ன டவுட்டாக இருந்தாலும் அவர் 1 by 1 நல்லா கிட்ட வந்து சொல்லி தருவாங்க. ஹைலி ரெக்கமெண்டட் பிளேஸ் தான் ஃபார் பியூட்டிஷியன் கிளாஸ். ஓகே, அதாவது நீங்கள் மூவி சலூன் அகாடமிக்கு வரும்போது இவ்வளோ அழகாக கிளியராக படிச்சு தருவாங்கன்னு நினச்சி வந்தீங்களா? என்ன? இல்லை, நான் நினைச்சேன் மற்ற கிளாஸுங்களை போல இருக்குமண்டு. பட் நினச்ச மாதிரி இல்லை. நல்லாவே அவங்களோட அசிஸ்டண்ட்டும் தான் மூவி மிஸ்ஸும் தான் நல்லாவே நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருந்தாங்க. அடுத்தது வந்து என்ன டவுட்டாக இருந்தாலும் நல்லா கிளியர் பண்ணி எல்லாத்துலேயும் பெஸ்ட். முக்கியமாக இந்த 1 yearல நிறைய விஷயம் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அவங்க படிச்சு தந்ததில் பிடிச்ச விஷயங்கள் எது? பிடிச்ச விஷயம் என்னென்றா, இப்படி இப்போ என்ன சாரி ஒரு டவுட் இருந்தால் முகம் சுளிக்க மாட்டாங்க, எல்லாம் கிளியராகவே சொல்லி தருவாங்க. அது இல்லாமல் என்ன சாரி எக்ஸ்கியூசஸ் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளையிலும், ஆனால் அதுக்கு ஒரே ரீசன் வேணும். அதெல்லாம் பியூட்டிஷியன் கோர்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன், பெஸ்ட் பிளேஸ் தான் ஃபார் மூவி சலூன். அதாவது இவ்வளோ நீங்கள் படித்து இந்த 1 year படிச்சுக்கிறீங்க. இந்த 1 year படிக்கிறதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷனாக நீங்கள் போயிட்டு படிங்க, நான் உங்களுக்கு வேண்டிய மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படி எனக்கு யாசரி சொல்லிக்கிறாங்க? என் ஹஸ்பண்ட் பிறகு என் உம்மா, அது பிறகு எங்கள் பாப்பம்மா, என் ஃபேமிலி ஃபுல் ஃபேமிலியும் வந்து எனக்கு அப்படி இதாக இருந்தாங்க. அது வந்து சொல்லி முடிக்கல. இந்த ஃபுல் ஃபேமிலியும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஓகே, லாஸ்ட்டாக உங்களோட கிராண்டான கிராஜுவேஷனோட இன்னைக்கு இந்தியன் ஒரு ஆர்டிஸ்டோட
வந்திருக்கிறாங்க. அவரோட மூலமா நீங்க ஒரு சான்றிதழை பெற்றுக்கொள்ள போறீங்க. என்ன ஃபீல் பண்றீங்க இந்த மூவி செலூன் அகாடமி இந்த டைரக்டரை பத்தி? டிரெக்டர் என்றா என்ன இருந்தாலும் யாரும் கிராஜுவேஷனுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிக்கின்னு வர மாட்டாங்களே இந்தியாவில இருந்து. உண்மையை சொல்றேன்னா எங்களுக்கு அப்படி இந்த புரோஷனமான ஒரு இது தான் இது. என்னென்னா ஒரு கிராஜுவேஷனுக்கு சிம்ரன் மேம் வரன்றது ஒரு பெரிய விஷயம். உண்மைக்கும் கிளாடாக ஃபீல் பண்ணுறேன். சுற்றி நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கணும்னா வாங்க மூவி சலூனுக்கு பெஸ்ட் பிளேஸ். மூவி செலூன் அகாடமி டைரக்டர் அது மிஸ்ஸுக்கு என்ன சொல்ல விரும்பி இது அவங்களுக்கு? மிஸ்ஸுண்டா வந்து உண்மையை சொல்கிறேன்டா டீச்சர் மாதிரி தான். டீச்சர்ண்டா ஒரு சொல்லி முடிக்கல, அவர் எல்லாத்துலேயுமே நல்லா இருப்பார். எல்லாம் நான் சொல்கிறேன் ஆல்ரவுண்டர். ட்ரெஸ்லையும் சரி, எது செலக்ட் பண்ணுறதுன்னு சரி, எதில் கொஷின் கேட்டாலும் எல்லாம் பெஸ்ட்டாகவே சொல்லி தருவாங்க. ஒரு ஒரு கொஷின் கூட வைக்காம எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிடுவாங்க. ஹாய், வணக்கம். நான் விதர்ஷினி. நான் ஹெட்டன்லேருந்து வந்திருக்கிறேன். ஸ்டைல்ஸ் அண்ட் மூவி சலூன் அகாடமியில் நான் படிக்கிறேன். ஸ்டைல்ஸ் மூவி சலூன் அகாடமியில் என்ன மாதிரி கோர்சஸ் படிச்சீங்க? 6 months படிச்சீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி கோர்ஸ் படிச்சீங்க? நான் 6 month கோர்சஸ் தான் நான் படித்தேன். நான் யூகே இன்டர்நேஷ்னல் டிப்ளமா தான் முடிச்சிருக்கிறேன். நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இந்த 6 monthsல நீங்கள் இதுக்கு போது வேறு ஏதாவது அகாடமியில் படிச்சிருக்கிறீங்களா இல்லாட்டி இந்த மூவி செலூன் அகாடமியில் படிக்க போல என்ன டிஃப்ரெண்ட்? ரொம்பவே நல்லா படிச்சு தந்துருக்குறாங்க. மற்ற சலூன் அகாடமியை பார்க்க விட இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் நல்லாவே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே பெஸ்ட்டான நல்ல அகாடமி ஒன்று. யார் வந்தாலுமே நல்லா ப்ராப்பராக படிச்சு கொள்ளலாம் இந்த அகாடமியில். நீங்கள் இந்த 6 months வந்து ஃபிசிக்கல் மூலமாக படிச்சீங்க ஆன்லைன் மூலமாக? நான் ஃபிசிக்கலாக தான் வந்து படித்தேன். நான் ஹெட்டன்லேருந்து இங்கே வந்து தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹெட்டன் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து படிக்கும்போது இந்த மூவி செலூன் அகாடமி வரப்போ நீங்கள் என்ன நினைச்சு வந்தீங்க? எவ்வளோ படிச்சு தருவாங்கன்னு நினைச்சீங்க? நான் எதிர்பார்க்காம தான் நான் வந்தது. நான் நார்மலாக கிளாஸஸ் நான் கால் பண்ணி கேட்டு தான் நான் வந்தேன். வந்து படித்து ரொம்பவே நல்லா மிஸ்ஸே தான் வந்து படித்து கொடுத்தாங்க. யாரையும் வச்சு படித்து கொடுக்கல, அவங்களாவே வந்து தான் படித்து கொடுத்தாங்க. நல்லா ப்ராப்பராக படித்து கொள்ளலாம். ஆன்லைனை விட இதில் வந்து படிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த 6 months படிச்சதுல உங்களுக்கு அவங்க படிச்சதுல முக்கியமாக பிடிச்ச விஷயங்கள் என்ன இருக்கும் தானே? அந்த பிடிச்ச விஷயம் என்ன? ரொம்ப பிடிச்சது பிரைடல் தான். மேக்கப் பென் எல்லாமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நீங்கள் இன்னைக்கு ஒரு பிரைடலை உருவாக்கிக்கிறீங்க, அவங்களுக்கான ஒரு அழகான மாடல் ஒன்று உருவாக்கிக்கிறீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்பவே நிறைய ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப தேங்க் பண்ணுறேன் மூவி மிஸ்க்கு. நான் நல்ல ப்ரொஃபஷனல் பியூட்டிஷியனாக ஆக்கியிருக்கிறாங்க என்ன. தேங்க்யூ மூவி அகாடமி. முக்கியமாக பெண்கள் வந்து முழுக்கு போல சில வீட்டில் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, வேணாண்டுவாங்க. அதே மாதிரி அப்படி நிறைய விஷயங்களுக்கு. ஆனால் நீ இவ்வளோ தூரம் பார்த்துக்க உங்களோட ஃபேமிலியாக காரணம் இல்லை என்ன மாதிரி? நான் அப்பா அம்மாவுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமே. அவங்க இல்லைன்னா நான் இல்லைங்கன்னா ஏன்னு சொன்னால் அவங்க தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்பா தான். அப்பானால தான் இங்கே இருக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக இவ்வளோ அழகான கிராஜுவேஷன் ஒன்று நடக்குது, கிராண்டாக நடக்குது. அதுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்கிறாங்க. அந்த ஆர்டிஸ்ட்டை பேர் கூட தெரியுமா அவங்களுக்கு? சிம்ரன் தான் வந்திருக்கிறாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன் அவங்களுக்கு பார்க்குறதுக்காக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஃபாத்திமா சல்ஹன் அசீர். நான் வெள்ளம்பிட்டியில் இருக்கிறேன். நான் ஸ்டைல்ஸ் அண்ட் மூவி சலூன் அகாடமியில் தான் நான் 1 இயராக யூகே டிப்ளமாஸ் படித்தேன். டிப்ளமா கோர்ஸ் செய்றீங்க. இந்த 1 இயர் படிச்சு 1 இயர்ல நீங்க படிக்கும்போது ஏதாவது டவுட்ஸ் அந்த டைம்ல அவங்க சொல்லி தந்தீங்கனால என்ன மாதிரி ஃபுல்லாக ட்ரை பண்ணி எங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஏதாவது ஒரு நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து போட்டு மிஸ்டேக் ஆகினாலும் அந்த டைமே எங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணி எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி அந்த டைமே எங்களுக்கு பார்த்து சொல்லி தருவாங்க. மேக்கப் இருந்தாலும் அதே தான். இந்த படிச்ச கோர்ஸ் வந்து சல்லிக்காக படிச்ச மாதிரி இருந்துச்சு இல்லாட்டி வேர்த்தான ஒரு இல்லை வேர்த்தான இது தான். ஏன்னா வந்து அவங்க இப்போ சல்லிக்கு தாக்குறதா எல்லாத்துக்கும் விளங்கும். அவங்க அந்த சல்லிக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஃபீஸை கேட்டுங்க ஃபீஸை கட்டேன். நான் இவங்க அப்படி இல்லை, ஒர்க்கு செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, ஃபுல்லாக படிங்க, என்ன சரி ஃபோனில் வீடியோ பார்க்குறேன் தானே நல்ல ஒரு ஐ மேக்கப்பா நல்ல ஒரு மேக்கப்பா எல்லாம் பாருங்க அப்படின்னு அவங்க ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரிப்ஸ் சொல்லி தருவாங்களே தவிர மற்றபடி அவங்க சல்லிக்கு ஒன்றுமே செஞ்சதில்லை. இவ்வளோ படிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு அவங்க முடிசல் படிச்சுட்டு அந்த பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்களா? அந்த பிடிச்ச பாட்டு என்னன்னா நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி கிராஜுவேட் ஆகிக்கிறோம். நம்ம 49 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம். அந்த 49 ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கு தேவை நாங்கள் படித்து முடியும் காட்டிக்கு ஒத்துமையாக இருக்கணும், நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவ் ஆகிக்கணும். அந்த இப்போ டுடே இதால் ஈகோ இல்லாமல் கடைசி மட்டும் எல்லாம் படித்து ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் அவங்க கண்டெக்டோடு இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு மெயினாக தேவை நாங்கள் படிக்கக்குள்ள. இன்னைக்கு அழகான கிராண்டான முறையில் ஒரு கிராஜுவேஷன் நடந்துச்சு. முக்கியமாக இதில் சீஃப் கெஸ்டாகவும் ஸ்பெஷல் கெஸ்டாகவும் சிம்ரன் மேம் வந்து சிம்ரன் என்ன நினைச்சு இந்த ஈவெண்ட் வரப்போல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்னு நினைச்சீங்க? நான் வந்து உண்மைக்குமே இதை நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணேன், என்னால் ஏழுமான அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்கணுமென்றது வந்து எனக்கு ஒரு ட்ரீம். எனக்கு வந்து நான் இந்த கோர்ஸ் படிக்க வந்ததுலேருந்து எனக்கு அது ஒரு ட்ரீம். நான் அச்சீவ் பண்ணுவேன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதே மாதிரி நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஓகே, இவ்வளோ அழகான முறையில் நீங்கள் கிராண்டாக படிச்சுக்கிறீங்க. இந்த 1 இயர் நல்லா படித்து இந்த கிராண்டான கிராஜுவேஷனில் கூட நல்ல முறையாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்துக்கிறீங்க. இவ்வளோ அழகான ஆர்கனைஸ் பண்ண மூவி சலூன் அகாடமி டிரெக்டருக்கு என்ன சொல்கிறது? மூவி சலூன் டிரெக்டருக்கு என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து யாருமே கிராஜுவேஷன் வந்து எடுக்கக்குள்ள வந்து இந்தியாவிலேருந்து ஆக்டர்ஸ் யாருமே கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து கூட அவங்களோட ஸ்டூடெண்ட் ஹைலைட் ஆகணும்ன்ற ஒரு காரணத்துக்காக சிம்ரன் மேமை வர வச்சு எங்களுக்கு ஒரு கிராஜுவேஷன் செஞ்சு கிராண்டாக செஞ்சாங்க. நான் உண்மைக்குமே நான் வேறொரு அகாடமியில் இருந்தாலும் இப்படி இல்லை. ஆனால் எங்கள் அகாடமியில் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க கொடுக்குற லவ் இப்படித்தான். முக்கியமாக பெண்கள் என்றால் ஐ மீன் படிக்கணும், அதோட மேரேஜ் லைஃப்பில் தான் போகணும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு இவ்வளோ மோட்டிவ் தந்து நீங்கள் முன்னுக்கு போவாங்க, நான் உங்கள் பின்னாடி இருக்கிறேன் அவனை சொல்லி மிஸ் பண்ணாதான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? நான் வந்து மிச்சம் பேர் வந்து அந்த இப்போ ஸ்டடீஸ் முடிச்சதுக்கு போகிறோம், மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படி. ஆனால் எங்களோட விடாமமா அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து நான் அச்சீவ் பண்ணணும். அது இப்போ மேரேஜ் பண்ணி கொடுக்குறது இல்லை. அவங்களோட கோல் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பொசிஷனுக்கு வரணும், நாங்கள் ஒரு நிலைமையில நல்லா இருக்கணும். அந்த நாங்கள் அச்சீவ் பண்ணுறத அவங்களோட கண்ணால் பார்த்து அவங்க ரசிக்கணும். அதுதான் அவங்களோட ட்ரீம். அதனால தான் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். நான் உண்மைக்குமே என் பேரண்ட்ஸுக்கு நான் அவ்வளோ ஒரு லவ்வை கொடுக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தையால் சொல்லல, எனக்கு செலவழிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி எனக்கு மம்மா டேடா எங்களை செலவழிச்சு இந்த கோர்ஸ் படிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மூவி மிஸ். உங்களால் தான் மிஸ் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு படித்து தராட்டி நாங்கள் இந்த நிலைமையிலே இல்லை. எங்களுக்கு கிட்ட இருந்து ஒவ்வொரு இதையும் எங்களுக்கு சொல்லி தந்து நான் இந்த நிலைமையில இருக்கிறேன்டா மிஸ். நீங்கள் தான் தேங்க்யூ ஸோ மச் மிஸ். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் ஸ்டைல்ஸ் மூவிஸ் அகாடமியோட கிராண்ட் பிரைடல் ஷோக்கு நான் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக வந்திருக்கிறேன். அண்ட் மூவி ஸ்டைல்ஸ் மூவி சலூன்ட பிரைடல் ஷோன்னு சொல்லி சொன்னாலே எல்லாருக்கும் அது தெரியும். அவங்க எவ்வளோ ஒரு கிராண்டாக எவ்வளோ ஒரு அமேசிங்காக செய்வாங்கன்னு. அஃப்கோர்ஸ் இந்த இப்போ ஸ்ரீலங்காவில் நிறைய அவார்ட் ஷோஸ் அண்ட் பிரைடல் ஷோஸ் எல்லாம் நிறைய நடக்குது. அஃப்கோர்ஸ் நிறைய நடக்குது. பட் something unique, something different she's doing. Such a grand bridal show and each and everything well planned. அவ்வளோ பிளான் பண்ணி அவ்வளோ நல்ல ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஷோன்னு நடத்துகிறேன்னு சொல்லி சொன்னேன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கிட்ட இருந்து பார்த்த அளவுக்கு ஒரு முபினா மாதிரி போல்டான லேடியோன்னு சொல்லி எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியலை. பிகாஸ் லாஸ்ட் இயர் அவங்களோட பிரைடல் ஷோவில் நான் காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட்டாக வந்தேன். ஸோ இந்த தடவை அவங்களோட இந்த இயரில் 2025 நான் ஒரு
one of the judge நான் அந்த ஜட்ஜ் பேனலில் வந்து இருக்கிறேன்னா it's my success also. And she is really டேலண்ட்டுக்கு தான் அவங்க இடம் கொடுக்குறாங்க. டேலண்ட் மட்டும் பார்த்து செய்கிற ஒரு ப்ரைடல் காம்படிஷன் இருந்தாக்கா ஸ்டைல்ஸ் மூவி அகாடமியோட ப்ரைடல் ஷோ வந்து தான் நான் சொல்லுவேன். அண்ட் another thing is அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. சீஃப் கெஸ்ட்டாக இந்தியாவிலேருந்து செலிப்ரிட்டி ஷிம்ரன் மேம் வந்திருந்தாங்க. ஸோ வெல் ஃபேனாக எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி திங் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இந்த ப்ரைடல் ஷோவில். ஸோ அப்கமிங் ஷோஸ்லாம் அவங்க இதை விட நல்லா கிராண்டாக செய்யணும். இதை விட நிறைய பேருக்கு இதை விட நிறைய அப்கமிங் டேலண்டர்ஸுக்கு அவங்க நல்ல மாதிரி பிளேசஸ் ஒன்று கொடுத்து நல்லா செஞ்சு அவங்களையும் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு எடுக்கணும்னு சொல்லி நான் அவங்களுக்கு விஷ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஒன் ஆஃப் த கிராண்ட் bridal show. And also thank you so much Mubina sisterக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. अस्सलाम वालेकुम හැමෝටම. මේ මුබී ෂෝ එකේ ෆස්ට් ෂෝ එකේ ඇවිල්ලා වින වෙලා අද ජජ් බෝඩ් එකට ඇවිල්ලා ඉන්නවා. මම ඇත්තටම මේ මුබී කරන ෂෝස් වලට ජොයින් වෙන්න කැමති හේතුව එයා ගොඩක්ම කොම්පිටිෂන්ස් තියලා තමයි ළමයින්ට මේ වගේ ඕට් ෂෝ එකක් තියන්නේ. ඒ නිසා ඒකේ ළමයිගේ ටැලන්ට්ස් එළියට පෙන්වන නිසා ඒකෙන් ගොඩක් ළමයින්ට වැඩ හැම දෙයකම ටැලන්ට් එක වගේම තමන්ගේ මොනවද කියන්නේ ටැලන්ට් එකක් වගේම එයාලගේ ටැලන්ට් එක තව ඉස්සරහට පෙන්වන්න ලොකු තැනක් වෙනවා එයාට. ඒ නිසා මේ ෂෝ එකට මම අතරම මේ වගේ ලස්සනට කරපු එකට මම මුවිට තෑන්ක්ස්. இன்னைக்கு கிராண்டான ஒரு கிராஜுவேஷன் ஆச்சு. இது உண்மையாலே என்ன நிகழ்ச்சி? ஹாய் நஃபீல். இது வந்து என்னோட 2025 ஃபர்ஸ்ட் பேட்ச் அண்ட் செகண்ட் பேட்ச் கிராஜுவேஷன். பட் வந்து 6 மந்த் கோர்ஸ் பண்ணவங்க இருந்தாங்க, 1 இயர் கோர்ஸ் பண்ணவங்க இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது தான் கிராஜுவேஷன் பண்ணினது. பட் வந்து இது வந்து இப்போ நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக போன முறையில் நாங்கள் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வந்து ஷோ பண்ணோம். இது வந்து ஒன்லி மை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். வெளியிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கூட நான் எடுக்கல, யார்கிட்ட பேர்லேயும் நான் ஷோ பண்ணலை, என்னோட நேமில் இது ஷோவும் பண்ணினேன். மற்றது வந்து இன்றைக்கி வந்து லைவாகவே டீல்ட்ரோ பாலில் மார்னிங் 5 to 8:30 மட்டும் நாங்கள் அவங்களுக்கு ஒரு டைம் ஒன்று கொடுத்தோம். இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஃபினிஷ் ஆகணும். அங்கேருந்து அதுக்கப்புறம் கிளவர் ரிசல்ட்டுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நம்மளே பஸ் போட்டு கூட்டிக்கிட்டு வந்தோம். பட் அவங்க லைவ் மேக்கப் எல்லாமே பண்ணி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, வீடியோ கூட எடுத்தீங்க. அங்கேருந்து மேக்கப் பண்ணி தான் இங்கே கூட்டி வந்தேன். பட் இது வந்து 1 டேயோ 2 டேஸோ 3 டேஸோ 1 வீக்கோ 1 மந்த்தோ கோர்சஸ் இல்லை. 6 மந்த் கோர்ஸ் அண்ட் 1 இயர் கோர்ஸ். வீக்லி 3 days to 4 days கிளாஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கிராஜுவேஷன் வந்து இது நான் பண்ணது. இன்னொன்று தான் இந்த ஷோவில் வந்து ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் வந்து இந்தியன் ஆர்டிஸ்ட் சிம்ரன் மேம் வந்தாங்க. பட் அதுவே வந்து கொஞ்சம் எங்களுக்கு என்னோட ஷோவில் ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேஷன் ஒன்றுக்கு வந்து சிம்ரன் மேமை வந்து நான் சீஃப் கெஸ்ட்டாக எடுத்தது. ஆல்ரெடி ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணேன். பட் நிறைய பேருக்கு வந்து காம்படிஷன் அப்படி தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். பட் இந்த முறை கூட எவ்வளோ பேர் வந்து என்கிட்ட வந்து நானும் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறேன், மெஹந்தி கேட்டகரியில், கேக் கேட்டகரியில், ப்ரைடல் கேட்டகரியில், நுவரலியில், பதூர்லேருந்து நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணினாங்க. பட் வந்து இல்லை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் என்ன சொன்னேன். பட் ஸ்பான்சர் எடுத்தோம். அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து விஐபி டிக்கெட் தாரீங்களா, 30,000 தாரேன், விஐபி இன்விடேஷன் தாரீங்களா, நான் 15,000 தாரேன். பட் யாருக்குமே நாங்கள் காசுக்காக வேண்டி ஒரு இன்விடேஷனோ ஒரு அவார்டோ நான் கொடுக்கல. பட் ஒன்லி மை ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த கிராஜுவேஷன். மற்றது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேரண்ட்ஸ் வந்தாங்க, வெளியிலேருந்து அந்த ஸ்பான்சர் வந்தாங்க, அவங்களுக்காக வேண்டி நாங்கள் வந்து டிக்கெட் கொஞ்சம் சேல் பண்ண தவிர வேறு யாருக்குமே வந்து நான் வந்து காசுக்காக வேண்டியோ எதுவுமே நான் கொடுக்கல. அதுவும் என்கிட்ட கஷ்டப்பட்டு 6 மாதம் கிளாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 1 இயர் போச்சு. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 இயர் போன ரீசன் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே என்கிட்ட வந்து கிளாஸ் படிக்க வராங்க. அப்போ வீக்லி ஒரு 2 days 1 day வரப்போ போக்கல அது ஸ்கின்ன்றது ப்ரைடல் ட்ரெஸ்ஸிங்ன்றது வந்து 1 டேல 2 days வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட அகாடமி வந்து டிவிசி அப்ரூவல் உள்ள அகாடமி. தியரி நாங்கள் எத்தனை ஹவர் படித்து கொடுக்குறோம், ப்ராக்டிக்கல் எத்தனை ஹவர் படித்து கொடுக்குறோம், அவங்களோட ப்ராஜெக்ட் புக்ஸ் அது எல்லாமே வந்து அவங்க என்கிட்ட ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி நானும் அவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண வேணும். என் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு புக் எல்லாமே பார்த்துருந்தீங்க. A to Z வந்து அது புக் செய்கிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு 1.5 2 month கிட்ட போச்சு.
அப்படி கஷ்டப்பட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. யாருமே வந்து கஷ்டப்படாமல் யாருமே எடுக்கல. உண்மைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சப்போர்ட் இருந்துச்சு. பட் ஸ்பான்சர் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் இந்த ஷோவை இவ்வளோ கிராண்டாக சிம்ரன் மேமை கூப்பிட்டு செஞ்சேன். பட் சிம்ரன் மேமும் ஸோ ஸ்வீட் பர்சன். உண்மைக்குமே வந்து ஏர்போர்ட்டில் வந்ததுலேருந்து இப்போ மட்டுமே வந்து நல்லா ஹாப்பியாகவும் ஃபன்னாகவும் அவ்வளோ ஹாப்பியாக அவங்க பேசி நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபி கூட கேட்டாங்க. இவங்க வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி. உண்மைக்கும் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மை ஸ்டூடெண்ட்ஸ், மீடியாஸ், ஸ்பான்சர், கொலபரேஷன் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு ஃபீட்பேக் தரப்போல ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க முக்கியமாக நீங்கள் கோஸ்டர் டைமில் தவிர, அதாவது மார்னிங் படித்து கொடுத்தீங்கன்னா நைட் 10 o'clock கால் பண்ணாலும் அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறீங்க. அது என்ன மாதிரி? அது கட்டாயமாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அது அப்படி தான். ஏன்னு சொன்னால் அவங்க காசு கொடுத்து என்கிட்ட படிக்க வர்றது வந்து எனக்கு ரெண்டாவது விஷயம். என்னையை நம்பி என் அகாடமிக்கு வராங்க. என்னையை நம்பி என் அவ்வளோ பிள்ளைங்களும் எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாமல் இவ்வளோ பெரிய ஷோன்னு எங்களுக்கு கிராஜுவேஷனாக பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்களே நிறைய கிராஜுவேஷனுக்கு போயிட்டு இருப்பீங்க. பட் எல்லாத்துக்கும் பார்க்க நல்லா பண்ணதுன்னு நான் சொல்லலை. பட் அவங்களோட சப்போர்ட்டிங்கால தான் இவ்வளோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து எங்களுக்கு பண்ண கிடச்சிச்சு. பட் உண்மைக்குமே எல்லாருமே நல்லா, என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லோம், யாருமே சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாருடையும் சப்போர்ட்டிங். அதே போல் அவங்க டைமிங், நான் சொன்னேன் இந்த டைமுக்கு ஷோவை முடிக்கணும், அவங்கனால தான் இன்றைக்கி வந்து டைமிங்காக இருக்கட்டும் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி அவங்களோட ஐடியாஸ்னால தான். அவங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, மிஸ் நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க பட் எங்களுக்காக ஒரு சப்போர்ட் அப்போ நான் கேட்டேன், ஓ சொல்லுங்கன்னு. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க வந்து, மிஸ் இந்த முறை வந்து மொபி சலூன் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து காம்படிஷன் வைங்க, பட் வெளியிலேருந்து வந்து யாரையுமே எடுக்காதேன்னு அவங்கக்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்காக வேண்டி தான் வந்து மை ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேஷனை தான் ஹைலைட் பண்ணியே நான் பண்ணேன். அதே போல் என்னோட அகாடமியில் 6 month கோர்ஸ், 1 year கோர்ஸ் கோர்சஸ் இருக்குது. டிவிசி அப்ரூவலோட அகாடமி. இப்போ நான் நியூ பேட்ச் நெக்ஸ்ட் வீக் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதுக்கு முக்கியமான ஒரு கடைசியாக ஒரு விஷயம் வந்து, இந்த கிராஜுவேஷன்ல ஜட்மெண்ட் போச்சு, இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தீங்க, அதுலேயும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதாவது வந்து அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இந்த ஷோக்கு பார்ட்டிசிபேஷன் பண்ணினாங்க. 2022 சான உவேஷ், 2023 வந்து ரொமீனா, 2024 ஷமீனா, 2025 வந்து சல்லா. அது வந்து எனக்கு கிராஜுவேஷன். அதில் நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கொடுத்து என் பிள்ளைங்களாம் நான் இதாக்கணும்னு இல்லை. பட் அது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கொடுத்து அவங்க இன்னும் ஆர்வமாக அவங்க வந்து பண்ணுவாங்கன்னு. மற்றபடி நான் அவங்க காம்படிஷனில் பார்ட்டிசிபேஷன் பண்ணி என்னை முன்னுக்கே மேக்கப் பண்ணி கொண்டாந்து இருந்தாங்க. பட் அது நல்லா இருந்துச்சு. அதே போல் நான் ஏன் இன்னும் வெளியில் உள்ளாக்களை நான் எடுக்கணும், என்னை ஷோலே வின் பண்ணவங்கள தான் ஜட்ஜ் போர்டுக்கு கூட நான் எடுத்திருந்தது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் தேங்க்யூ ட்ரூ அங்கிள் நியூஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். இவங்களும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. என்ன பண்ணணும், எது பண்ணணும், எவ்வளோ ப்ரமோஷன் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணாங்க. உங்களோட அகாடமிக்கும் ப்ரமோஷன் பண்ண வேணும்னா ட்ரூ அங்கிளை கான்டாக்ட் பண்ணுங்கள்.